உங்களால எங்களுக்கு நிறைய உதவி கிடைச்சிருக்கு. தயவு செய்து போயிடுங்க. ஏன் வாயால உங்களை வருத்தப்பட்டு பேசுற மாதிரி பண்ணிடாதீங்க. அவன் என் புள்ள மேல கை வச்சிட்டான். ஏன் வச்சான்? யாரால? எல்லாம் இவளால. டேய் மோகன், பவித்ரா, உங்க துணிமணி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. இனிமே இந்த வீட்ல இருந்தா நமக்கு மரியாதை இல்ல. மரியாதை என்ன? உசிருக்கே உத்தரவாதம் இல்லடா. இவ பேரை சொல்லிக்கிட்டு எவனோ இங்க வரான். வரவன் என் புள்ள மேல கை வைக்கிறான். டேய் கிளம்புடா. ஏய் என்னடி பாக்குற? சொல்றது காதுல விழல. கிளம்பு. வாடா. கிளம்புன்னு சொல்றேன். போடி. பத்மா, பத்மா, அம்மா சொல்றது கேளுமா. பத்மா, நான் சொல்றது கேளு பத்மா. பத்மா, நான் சொல்றது என்ன கேட்கணும்? என்ன கேட்க சொல்றீங்க? தலையில அடிச்சு சொல்லி கேட்டீங்களா? இவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க. போலீஸ் வருது. இப்ப இவன் வரான். என் பிள்ளைய போட்டு அடிக்கிறான். இனிமே இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். பத்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அப்படின்னா இவளை வெளியே துரத்துவீங்களா? அது உங்களால முடியாது இல்ல? நியாயம் பேச வந்துட்டீங்க. பத்மா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இத பாருங்க, என்ன சமாதானப்படுத்த நினைக்காதீங்க. உங்களை நம்பி இந்த வீட்ல என்னால காலம் தள்ள முடியாது. நாங்க போறோம். பத்மா, என்ன விடுங்க. பத்மா, பத்மா, நீ இப்ப கோவத்துல இருக்க. கொஞ்சம் நிதானமா யோசி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பத்மா, ப்ளீஸ் பத்மா, நான் சொல்றேன்ல. அப்பா, துளசி, துளசி, என்ன துளசி, நீ பாட்டுக்கு பைய எடுத்துட்டு கிளம்பிட்ட. பத்மா, இது எல்லாத்தையும் நாளை காலையில பேசிக்கலாம். இப்ப விட்டுடு ப்ளீஸ் பத்மா. இன்னும் என்னடி பாக்குற? வா கிளம்பலாம். பத்மா, பத்மா, நான் சொல்றது கேளு பத்மா, ப்ளீஸ். துளசி, அவசரப்படாத துளசி, இரு. பத்மா, ப்ளீஸ் பத்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு பத்மா. பத்மா, ப்ளீஸ் பத்மா. முத்துமாளிகா, உனக்கு எதுக்கு இந்த தவிப்பு? நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இரு. உங்களை பிரிச்ச பாவம் எங்களுக்கு என்னத்துக்கு? நாங்க இந்த வீட்டை விட்டு போனா சந்தோஷமா தான் இருப்போம். ஒரு கோயிலோ குளமோ பிடிச்சு கொடு, நாங்க நிம்மதியா இருப்போம். இல்லம்மா, இருமா. பத்மா, ப்ளீஸ் பத்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு பத்மா. நாளை காலையில பேசலாம் பத்மா. பத்மா, நான் சொல்றது கேளு பத்மா. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இதுங்களுக்கு ரோஷம் வந்திருக்கு. இன்னும் என்ன யோசனை? கிளம்பு. கொஞ்சமாவது மனுஷத்தனமா நடந்துக்க. பார், டைம் என்ன ஆகுதுன்னு பார். இந்த நேரத்துல போய் அவங்கள போக சொல்றிய? ஏன் உன் மகளுக்காக என் மகனை அடிச்சானே, அவங்கிட்ட போய் சொல்லுங்க. இதுங்க தங்கறதுக்கே ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். அப்பா, நாங்க கிளம்புறோம்ப்பா. நீயும் உன் பிள்ளையும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருங்க.
ஐயா அவன் வருவானா? போய் கிளி சோசிக்காரன்ட்ட கேளு. நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா அக்யூஸ் நம்ம எப்படி பிடிக்கிறது? ஆனந்த் தான் தெளிவா சொல்லியிருக்கானே, அவன் எப்படியும் வருவான் ஐயா. வராமையா போயிடுவான். அப்படி அவன் வரலன்னு வையி, அக்யூஸ்டுக்கு அனுசரணையா இருந்தது ஆனந்தத்துக்கு உள்ள வச்சிட மாட்டேன். ஏண்டா இப்படி அவசரமா போய்தான் ஆகணுமா? வேற வழி இல்லைண்ணே. முக்கியமான மீட்டிங் கேன்சல் பண்ண முடியாது. டேய் அதுக்காக இப்படி பஸ்ல தான் போய் ஆகணுமா? ஏசி பஸ் தானே, இதுதானே சேஃப். டிரைவருக்கு வேற உடம்பு சரியில்லை. அதோட நான் நைட்ல கார் ஓட்டிட்டு போறது ரிஸ்க். ஆமா. டிராவல்ஸ்னா காலையில போய் சேஃபா சேர்ந்துருவேன். அங்க போய் ஃபோன் போட்டா கார் வந்துட போகுது. அதுவும் இல்லாம பர்த் சீட்டு தானே, ஏறி உட்காந்து கண்ண மூடனா காலையில பெங்களூர். ஏடா மீட்டிங் முன்னாடியே சொல்றது இல்லையா? ஃப்ளைட் டிக்கெட்டாவது போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு வழி இல்லாம போச்சு. அவசரமான மீட்டிங்னா அப்படிதானே. டாடி நான் போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். இரு நான் போய் வாங்குறேன். இரு. இல்ல நான் படிக்கிறதுக்கு மேகசின் வாங்கணும். நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. பாத்து பத்திரம் சாரு. டோ சார் டைம் ஆச்சு. அவன் இந்த பக்கம் வரானான்னு பாரு. கண்ணல பட்டனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. புரியுதா? வாங்கயா. படா தமிழ். சரிடா. ஓகே சரிடா, அப்போ நான் கிளம்புறேன். கணக்கு தமிழை பத்திரமா பார்த்துக்கடா. சரிடா. பட்டுமா? போனவொன்னு ஃபோன் பண்ணுங்கடா. டேய் பார்த்து போடா. டேய் தமிழ். டேய் தமிழ் ஒன்றுதான்டா. என்னடா யோசனையில் இருக்கிற? இப்போ அந்த துளசி பஞ்சாயத்தெல்லாம் மறந்துரு. முதல்ல அந்த முருகேசனை தூக்குவோம். அவனை தூக்குனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அப்புறம் வந்து நிதானமா மற்ற விஷயத்த பேசிக்கலாம். டேய் எதுக்கு நீ ஓரமா வந்து நில்லு? போலீஸ் இலீஸ் நிற்க போகுது. யாரு அந்த இன்ஸ்பெக்டர் அழகம்பெருமாள் பயப்படுறியா? அந்த ஆளுக்கு அறிவு இருந்தா இந்நேரத்துக்கு ப்ரமோஷன் பெரிய ஆபீசரா வந்திருப்பான். எதுக்கும் உஷாரா இருக்கிறது நல்லது தானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் கிளம்பிட்டா அப்புறம் எவனும் நம்மளை பிடிக்க முடியாது தமிழ். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற விஷயம் அவனுக்கு அப்புறம் தெரிய போகுது. வா போலாம். ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. அந்த புக்கு கொடுங்க. போலீஸ்காரன்ட்டே உன் வேலையை கட்டியாடா? அதுவும் இந்த அழகர் பெருமாள்கிட்ட. மரியாதையா ஓடி போயிடு. இல்ல இவன் தப்பிச்சு போக உதவி பண்ண உன்னை இது கொள்ள வச்சிருக்கேன். வேலையை காட்டுற போலீஸ்காரனா இழுத்து வாங்கி நினைச்சியாடா? பிச்சு போடுவான் பிச்சு. ஓடா ஓடானா என்னைய முறைக்கிறியா? பிராணத்தனம் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓட பாக்குறியாடா? தொலைச்சு விடுவேன் ராஸ்கல். சொல்றது கேளுங்க சார். ஏத்து முதல்ல ஏறா. உன்னை எல்லாம் உள்ள வச்சு உறிங்கினடா. ஏறா. வண்டி அடி. ஓடி அடி. கதை சாத்தியா முதல்ல. வண்டி அடி. அப்பா எங்கம்மா இருக்க? பக்கத்துல தான் பார்க்கேன். சரி சீக்கிரம் வா. என்னம்மா இவ்வளோ லேட்டு? அது வந்துப்பா. என்னடி வாட்டர் பாட்டில் வாங்கவா இவ்வளவு நேரம்? இல்லம்மா அது அப்பா நான் ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு வரட்டுமா?
என்னடி இது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தப்புறம் எங்க வந்து சொன்னா என்ன? பெரிய போட 2 நாள் இருக்கேன்னு சொன்னா சரி சொல்ல வேண்டியதானே? என்னடி முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை சித்தி, அவளை விட்டுட்டு போவீங்களா மாட்டீங்கன்னு பயப்படுறேன். சரிம்மா, நீ இங்கேயே இரு. ஓகே, பெங்களூர் போலாம். பஸ் பஸ் போக போகுது. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பஸ் எடுங்க சித்தப்பா, பேக் கொடுங்க. சாரு போலாமாமா? போலாம், வா வா. ஒழுங்கா நீயே வந்து சரண்டர் ஆயிருந்தா மரியாதையா இருந்திருக்கும்ல. என்ன பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடி வர வச்சிட்டியே. என் பொண்ணுக்கு தரகர் வேலை பார்த்தல, நீ ஸ்டேஷனுக்கு வா, கமிஷன் தரேன். சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். அதெல்லாம் நீ கோர்ட்ல சொல்லிக்க. கோர்ட் வரைக்கும் நீ போனா தானே. உன் பேங்க்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக நான் ஒன்னும் அரெஸ்ட் பண்ண வரல. அதுக்கு எதுக்கு நான் இவ்வளவு தூரம் ஓடி வரணும்? உனக்கு எனக்கு தீராத கணக்கு ஒண்ணு ரொம்ப நாளா இருக்கு. ஸ்டேஷனுக்கு வா, வச்சு தீர்த்துக்கலாம். சார் பழைய விஷயத்தை இப்படி மனசுல வச்சுட்டு பகையை தீர்த்துக்காதீங்க சார். பேசாதடா, உடம்பெல்லாம் எரியுது. என் பொண்ணை எவனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணவல்ல நீ? அப்ப இருந்த வீரம் இப்ப எங்கடா போச்சு? பவர்ல இருக்கிறவனை பகச்சிக்காதடா, அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஆபத்து தான். ஏதோ தகராறு நினைக்கிறேன் சார். இந்த அழகர் பெருமாள் ஏரியாவோட தகராறா? நீ இந்த பக்கம் போய் தாடியா? இவனுங்க எங்கயா போனானுங்க சார்? கவர்மெண்ட்டுக்கு 10 லிட்டர் டீசல் வேஸ்ட் ஆனது தான் சார் மிச்சம். டிரைவர் வண்டி அடியா, எட வண்டி சீக்கிரம். எல்லாம் ஏறியா சீக்கிரம். கையில கிடைச்ச கோட்டை விட்டுட்டாயா? அவன் எங்கயா போயிடுவான்? ஏடியா வண்டியா? என் ஏரியா தாண்டறதுக்குள்ள பிடிக்கணும் இல்லையா பாரு. கணக்கு நான் அழகம் பெருமாள் கிட்ட எஸ்கேப் ஆயிட்டேன்டா. அப்படியா? எங்கடா இருக்க? சொல்றேன், நான் உடனே அங்க வரேன். இல்ல நீ ஒன்றும் வர வேணாம். நீ இமீடியட்டா வால்பாறையில் இருக்க அண்ணனு ஃபோன் பண்ணி நாங்கள் வரப்போகிற விஷயத்த சொல்லிடு. சரா, நான் எப்படியோ லாரியாவது பிடிச்சி வாங்க வந்துடும்டா. நீயும் வால்பாறைக்கு வந்து சேர்ந்துரு. பாத்துடா. பாய். ஓகேடா.